கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம். தமிழ் வருடம் அதாவது பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம் தொடக்கம். இந்த பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேச ராசியில உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை. திருதியைனா 3ஆம் நாள், அதாவது வளர்பிறை, மூன்றாம் பிறை. இந்த 3ஆம் பிறை, இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஜோதிடத்தில் உடல் காரகன் சந்திரன், உயிர்காரகன் சூரியன், இந்த ரெண்டு தாய் தந்தைக்கு சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் ரெண்டும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அட்சய திருதி. அதாவது மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அப்போ அந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பல மடங்காக பெருகும், பல மடங்காக வளரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கம் வாங்குறது, தங்கம் மட்டும் இல்லை, புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கணக்கு தொடங்குறது, இந்த மாதிரியான எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் அது பல மடங்காக பெருகி நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய பலன் அட்சய திருதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மர் ஜெயந்தி அதாவது நரசிம்மர் வழிபாடுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பாதிப்பு, செய்வனை பாதிப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த பேய் பிசாசு, செய்வனை, பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான எந்த நெகட்டிவும் அவர்களை நெருங்காது. அப்போ நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் ஜெயந்தி அன்று நரசிம்மர் வழிபாடு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நரசிம்மர் வழிபாடு செய்வது அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. அனைத்து கோயில்களிலும் விசேஷம், குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் அன்றைக்கி விசேஷம் நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று சென்று இறை வழிபாட்டுக்கு உகந்த நாள். சித்திரகுப்த பூஜை, நம்மளுடைய யமனுடைய கணக்காளர், அதாவது நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் யமன்கிட்ட ஒப்படைக்கக்கூடியவர், அவர் சித்திரகுப்த பூஜை செய்வதற்கும் மிக அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி அன்று. சித்திரை மாதம் 22ஆம் நாளுக்கு மேலே அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு, நிலம் இது சம்மந்தமாக எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, வீடு மனை ஓட்டுறது, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நில இடம் சம்மந்தமாக சுத்தப்படுத்துறது, தோட்டம் துறவு அமைக்கிறது, இந்த மாதிரியான நிலம் வீடு சம்மந்தமாக எந்த விதமான புது முயற்சிகளையும் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாசம் 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார் சூரியன் அப்படின்னா, பொதுவாக 10ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிச்சா கூட சூரியன் பார்த்தீங்கன்னா திக்பலத்தில் வலுவான நிலையில தான் இருப்பார். அதுல உச்சமாக வேற சஞ்சரிக்கிறார். சூரியன் மிக அற்புதமான வலுவான நிலையில இருக்கார் இந்த மாசம். அப்ப குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், பொருளாதார கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் பணம் முடங்கி கிடந்த பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும், அரசியலில் பெரிய வெற்றியை கொடுக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்பொழுது புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான புதிய தொழில் தொடங்குறது, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறது. உங்களுக்கு வருமானம் சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்த சொல்லக்கூடிய இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன். இந்த புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சகதியில் சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவாகவே 12ஆம் இடத்து அதிபதி 9ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். தொலைதூர பயணம், பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான, அதாவது கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காக வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார்.
3ஆம் இடத்ததிபதி 10ல் சஞ்சரிக்கிறாருன்னா தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள், கையெழுத்து, டாக்குமெண்ட் இதெல்லாம் ரெடி ஆகும். 12ஆம் இடத்ததிபதி 10ல் சஞ்சரிக்கிறார். தொழிலுக்காக சுப செலவு, தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சுப செலவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. அதன் பிறகு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவா சுக்கிரன் 11ல சஞ்சரிக்கிறார், அதுவும் ஆட்சியில சஞ்சரிக்கிறது யோகம். மகாலட்சுமி யோகம், சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி. செல்வ வளம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனி முடிஞ்சு மழை விட்டு துவானா விடாத மாதிரி குரு 12ல விரைய குருவாக சஞ்சரிச்சு, 12ல குரு வந்த பொழுதுதான் ராவணன்மான்றது விரைய குருவாக, அனைத்தும் விரயம் அப்படிங்கிற மாதிரி விரைய குருவாக சஞ்சரிச்சு இப்போ அடுத்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். சரி, ராசியில் சஞ்சரிக்கிறாரா நன்மை செய்வாரான்னா பொதுவாக உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால நன்மை செய்வார். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அதுக்கான தொடக்க காலம் தான் இந்த சித்திரை மாதங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ 11ல் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகமாக இருக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மை ஏற்படும். வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய மாதம். சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா 5ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்குடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 28ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அது மட்டும்தான் அங்கே பலம் இழக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு திரிகோணாதிபதி 5, 9 மிஞ்சும் பொருள் தரும். ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோண ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு எல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்த அதிபதி 9ல் சஞ்சரிக்கிறார்னா தர்ம கர்மாதிபதி யோகம், தொழில் சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு, புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, அரசியலில் பெரிய பதவி, வெற்றி இதெல்லாம் சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் வலுவடைகிறது, 11ல் சுக்கிரன். அப்போ தொழில் சம்பந்தமான, பதவி சம்பந்தமான நன்மை, பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை, அடுத்த குரு பெயர்ச்சிக்கு இதுவே முன்னோட்டமாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம் சித்திரை மாதம். கடகராசி இந்த சித்திரை மாதம், கடகராசிக்கு சித்திரை மாதம் அமையும் யோகம் வருவதற்கு ஒரு முதல் அடி. யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னைங்கிற மாதிரி அதுக்கான ஒரு முதல் மாதம் தான் இந்த சித்திரை மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.